அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஜோதிராவ் பூலே ஒரு முறை தன்னுடைய புத்தகத்தில் எழுதினார், ஆங்கிலேயர்களை நாமும் எதிர்க்கிறோம், ஆனால் சில செய்திகளுக்காக சில காரணங்களுக்காக ஆங்கிலேயர்களை நாம் ஆதரிக்கிறோம். அதே காரணத்திற்காக பார்ப்பனர்கள் ஆங்கிலேயர்களை மிக கடுமையாக எதிர்க்கிறார்கள் என்று எழுதினார். அந்த காரணம் என்ன? அவர்கள் எதிர்ப்பதற்கும் நாம் ஆதரிப்பதற்குமான காரணம் என்ன என்றால் வேறொன்றும் இல்லை. ஜோதிராவ் பூலே சொன்னார், ஆங்கிலேயர்கள் இந்தியர்களுக்கு பணத்தை கொடுத்திருந்தால், பதவியை கொடுத்திருந்தால் அவர்கள் கோபப்பட மாட்டார்கள். ஆனால் அவர்கள் இங்கே இருக்கிற மக்களுக்கு கல்வியை கொண்டு வந்து கொடுத்தார்கள், எனவே தான் அவர்கள் அவ்வளவு கோபப்படுகிறார்கள் என்றார். அதுதான் உண்மை. ஆங்கிலேயர்கள் 1000 தீமைகளை நமக்கு செய்திருக்கலாம், ஆனால் பொது கல்வியை கொண்டு வந்து தந்தவர்கள் ஆங்கிலேயர்கள் தான். அதை யாரும் மறுக்க முடியாது. அவர்கள் இல்லை என்றால் வெறும் திண்ணை பள்ளிக்கூடங்களும் குருகுலங்களும் மட்டும்தான் மிஞ்சி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கான கல்வி என்பதை தாண்டி எல்லோருக்கும் கல்வி என்பதை 1836 அவர்கள் கொண்டு வந்தார்கள். எனவே தான் அவர்களை பார்ப்பனர்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள் என்று ஜோதிராவ் பூலே சொல்லுவார். அடிமைத்தனம் என்னும் புத்தகத்தில் இதனை அவர் எழுதியிருக்கிறார். இன்றைக்கு நாம் இன்னொன்றை பார்க்கலாம். இப்போது எல்லோருக்கும் கல்வி இருக்கிறது, ஆனால் கல்வியை பெறுவதற்கு எல்லோருக்கும் பொருளாதார வலிமை இருக்கிறதா என்று ஒரு கேள்வி உண்டு. எல்லோருக்கும் பொருளாதார தேவைகள் ஒரே மாதிரி இருக்காது. தொடக்க நிலையில் அரசு பள்ளிகளில் கட்டணம் ஏதுமில்லை என்றாலும் மேலே பெரிய படிப்புகளை படிக்க விரும்புகிற பிள்ளைகளுக்கு பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கிறது என்பதால் அப்படி சிரமப்படுகிற பிள்ளைகளுக்கு 1,00,000 ரூபாய் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் கடன் கொடுத்து அதை வேலைக்கு போனதற்கு பிறகு அடைத்தால் போதும் என்கிற இன்றைய நடைமுறை ஒவ்வொரு அளவிற்கு உதவியாக இருக்கிறது. ஆனால் விலைவாசி கூடியதற்கு பிறகு 1,00,000 போதுமானதாக இல்லை. இப்போது தமிழ்நாடு அரசின் சார்பில் அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். இனிமேல் கூட்டுறவு வங்கிகளின் சார்பில் 5,00,000 ரூபாய் கடன் கொடுக்கப்படும். 1,00,000 என்பது 5 மடங்கு கூட்டப்பட்டு 5,00,000 ரூபாய் கடன் கொடுக்கப்படும். அவர்கள் படித்து முடித்து 5 ஆண்டுகளுக்குள் கடனை திருப்பினால் போதும் என்பது. இது வெறும் அரசாங்கத்தின் திட்டம், அறிவிப்பு என்று பார்க்க முடியாது. இது ஒரு சமூக மாற்றத்திற்கு வழிவிடுகிற ஒரு அறிவிப்பு. இந்த அறிவிப்பு வந்ததற்கு பிறகு பணம் ஒரு தடையாக இருக்காது. 5,00,000 ரூபாய் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் தொடக்கத்தில் முதலாண்டில் படிக்க வருகிறவர்களுக்கு மட்டும்தான் கடன் என்பதை தாண்டி 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படிக்கிறவர்களுக்கும் கூட அந்த கடன் தொகை வழங்கப்படும் என்று சொல்லியிருப்பதன் மூலமாக நம் பிள்ளைகள், கிராமத்து பிள்ளைகள், ஏழை பிள்ளைகள் இனிமேல் படிப்பதற்கு பணம் இல்லை, கட்டணம் கட்ட முடியாது என்பதால் படிப்பை விட்டுவிட்டோம் என்று சொல்ல வேண்டிய தேவை வராது. நம்முடைய நாட்டில் பெரும்பாலும் எங்கே அந்த கல்வி குறைந்து போகிறது என்றால் 11, 12ஆம் வகுப்பு வரை வருகிற பிள்ளைகள் கூட அதற்கு பிறகு கல்லூரிகளுக்கு போவதில்லை. அதைத்தான் நாம் ட்ராப் அவுட்ஸ் என்று சொல்லுகிறோம். ஆனால் இனி அப்படி எந்த தடையும் இல்லை, பிள்ளைகள் போகலாம். பெற்றோர்கள், அதுவும் ஏழ்மையில் வாழுகிற பெற்றோர்கள் என்ன நினைக்கிறார்கள்? பிள்ளை வெளியிலே இருந்து வேலைக்கு போனால் ஏதாவது பணம் வரும், அதுவும் இல்லாமல் இவனுக்கு வேறு கட்டணம் கட்டி படிக்க வைக்க எங்களால் முடியாது என்கிறார்கள். கட்டணம் கட்ட வேண்டாம், 5,00,000 ரூபாய் வரையிலே கடன் தருவதாக அரசு சொல்லி இருக்கிறது. கூட்டுறவு வங்கிகளின் மூலம் அந்த கடனை பெற்று பிள்ளைகள் படிக்கலாம். படித்து முடித்தவுடனே கட்ட வேண்டாம், 5 ஆண்டுகளுக்குள் கட்டினால் போதும் என்பதெல்லாம் பொருளாதாரம் சார்ந்ததல்ல, ஒரு கல்வி சார்ந்தது, கல்வியின் வழியாக சமூக முன்னேற்றம் சார்ந்தது. இப்படிப்பட்ட ஓர் அறிவிப்பை தந்திருப்பதன் மூலம் இந்த தமிழ் சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து போகிற ஒரு பணியினை இன்றைய அரசு செய்திருக்கிறது என்பதை நாம் உணரலாம். அரசு பணத்தை தானே கொடுக்கிறார்கள் என்றால் அரசு பணத்தை கொடுப்பதற்கு ஒரு சட்டம் தேவை. அந்த திட்டம் இந்த அரசிடம்தான் இருக்கிறது. எல்லா அரசுகளும் அதை செய்யவில்லை. எனவே இன்றைக்கு தமிழ்நாடு அரசு தந்திருக்கிற இந்த அறிவிப்பு இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் வழிகாட்டுகிற ஓர் அறிவிப்பாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசுக்கும் அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை நாம் ஒவ்வொருவரும் பதிவு செய்ய வேண்டும்.